ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வைசஸ்ட் என்சைக்ளோபீடியா. நம்ம இன்னைக்கு சிவில் ப்ரொசீஜர் கோடோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். சிவில் ப்ரொசீஜர் கோடை தமிழில் உரிமையியல் நடைமுறை சட்டம்னு சொல்லுவோம். சிவில் நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய உரிமையியல் வழக்குகள் எல்லாமே உரிமையியல் நடைமுறை சட்டத்தின்படி தான் நீதிமன்றத்தில் நடத்தப்படும். இப்போது உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கிற என்னென்ன ரூல்ஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை நடைமுறையாக கொண்டு தான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிப்பாங்க. இப்போது உரிமையியல் நடைமுறை சட்டம் சிபிசியுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஜஸ்டிஸ் லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ் கொடுக்கறது தான் இந்த சிபிசியுடைய இம்பார்ட்டன்ஸ். நமக்கு நல்லா தெரிஞ்ச லாட்டின் மேக்ஸிம் உபி ஜஸ் இபி ரெமிடியம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் சிபிசி ஹெல்ப் பண்ணுது. ஓபி ஜஸ் இபி ரெமிடியம் அப்படின்ற லாட்டின் மேக்ஸிமுடைய இங்கிலீஷ் மீனிங் வேர் தேர் இஸ் அ ரைட் தேர் இஸ் அ ரெமிடின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே தமிழில் பார்த்தோன்னா, எவரிடத்தில் உரிமை இருக்கிறதோ அவங்களுக்கு அந்த உரிமை மீறப்படும் போது அதுக்கான தீர்வை காண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்றது தான். அந்த வாய்ப்பை சிபிசி மூலமாக நடைமுறையில் நம்ம ஈஸியாக கொண்டு வரோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, ஏதோ ஒரு இடத்துல சொத்து தகராறு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, அது சொத்து தகராறோ இல்லை ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்காக நம்ம நீதிமன்றத்தை எந்த வழியில் அணுகணும், என்னென்ன மாதிரி நம்ம நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணுன்ற எல்லா ப்ரொசீஜரையும் சிபிசியில் தான் சொல்லியிருப்பாங்க. கிரிமினல் லான்னு எடுத்துக்கிட்டோன்னா சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ் இந்த மாதிரி லாஸில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிவில் கேசஸ், உரிமையில் சார்ந்த வழக்குகள், சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்துக்குமே சிவில் ப்ரொசீஜர் கோடு உரிமையியல் நடைமுறை சட்டத்தின் வழியாக தான் நீதிமன்றத்தை அணுகிற மாதிரி இருக்கும். அது எப்படி அணுகணுன்றதை தான் இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக சட்டத்துடைய வகைகள் பார்த்தோன்னா 2 வகையில் இருக்குது. லாவை என்னென்னு பிரிக்காங்கன்னா, சப்ஸ்டான்டிவ் லா, ப்ரொசீஜரல் லா அப்படின்னு 2 வகையாக பிரிக்காங்க. சப்ஸ்டான்டிவ் லானா தமிழில் பார்த்தோன்னா நிலைமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜரல் லா தமிழில் நடைமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. சிபிசி நடைமுறை சட்டத்தின் கீழ் வரும். ஒரு தனிநபருடைய அல்லது ஒரு தரப்பினருடைய உரிமை, பொறுப்பு மற்றும் கடமை இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக சொல்லுது அப்படின்னா அந்த சட்டத்தை சப்ஸ்டான்டிவ் லான்னு சொல்லலாம். நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, சட்டம் நமக்கு என்னென்ன உரிமையை தந்திருக்கு, சட்டம் என்னென்ன கடமையை நமக்கு செய்ய சொல்லி கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையுமே சப்ஸ்டான்டிவ் லாவில் சொல்லியிருப்பாங்க. சட்டத்தின் வழியில் நமக்கு எழக்கூடிய பொறுப்புகளையும் சப்ஸ்டான்டிவ் லாவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ரொசீஜரல் லானா என்னன்னு பார்க்கலாம். ப்ரொசீஜரல் லா அதாவது நடைமுறை சட்டத்தில் விதிகள் மற்றும் நடைமுறைகளை விளக்கியிருப்பாங்க. எந்தெந்த மாதிரி முறையில் நடைமுறை வழியாக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஒரு கேஸை ஃபைல் பண்ணலாம், நம்ம எப்படி நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கலாம், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நடைமுறைகள் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ப்ரொசீஜரல் லாவில். ப்ரொசீஜரல் லா அதாவது நடைமுறை சட்டம், இதை பற்றி நம்ம பார்க்கோம் அப்படின்னா சில டேர்ம்ஸை நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜூரிஸ்டிக்ஷன், ப்ளீடிங்ஸ், டிஸ்கவரி, ட்ரையல், அப்பீல் இந்த டேர்ம்லாம் நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா சட்ட வரம்புன்னு பொருள். சட்ட வரம்புனா எந்த கோர்ட்டுக்கு நம்மளுடைய கேஸை ஹியர் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. அதாவது இப்போ ஒரு கேஸ் திருநெல்வேலிக்குள்ளே நடக்குது அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம போய் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய கோர்ட்டில் தான் நம்ம அப்ரோச் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணணும். அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். ப்ரொசீஜரல் லாவை பொறுத்தவரை ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, நம்ம இருக்கக்கூடிய இடத்த சார்ந்திருக்க ஜூரிஸ்டிக்ஷன், இல்லைனா நம்ம யார் மேலே கேஸ் போட நினைக்கிறோமோ அவங்க இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன், இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரக்கூடிய இடத்துல போய் தான் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும். உரிமையியல் வழக்கு எல்லாத்தையுமே சூட்டுன்னு தான் சொல்லுவோம். அதனால் சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணணுன்றதை நம்ம இருக்கக்கூடிய சட்ட வரம்பை வச்சு தான் முடிவு பண்ணணும். வழக்கு தொடரக்கூடிய நபரை வாதின்னு சொல்லுவோம். யார் மேலே வழக்கு தொடர்றாங்களோ அவங்கள பிரதிவாதின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு வழக்கு தொடரும் போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த சட்ட வரம்புக்குள்ளே வாரோமோ அந்த இடத்துல தான் வழக்கு தொடரணும். இப்போ வாதி எந்த சட்ட வரம்புக்குள்ளே வாராரோ அங்கே வழக்கு தொடரலாம். அல்லது யார் மேலே வழக்கை போடுறாங்க, அதாவது பிரதிவாதி எங்கே இருக்காங்களோ அந்த பிரதிவாதி இருக்கக்கூடிய இடத்தையும் போட்டுக்கலாம். அந்த இடத்துலையும் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனால் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல போய் நம்மளால் வழக்கு தொடர முடியாது. அதுதான் சட்ட வரம்பு எங்கே உட்பட்டு வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் வழக்க தொடர முடியும். அடுத்தது ப்ளீடிங்ஸ்னு ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ளீடிங்ஸ் அப்படின்னா நம்ம வாதி தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்க, பிரதிவாதி அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அப்புறம் கேஸ் எப்படி மூவ் ஆகுது, இவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான். இப்போ ப்ளீடிங்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ப்ளீடிங்ஸ் அப்படின்னா வாதி, பிரதிவாதி மற்றும் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருடைய வாதத்தையும் ப்ளீடிங்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற நபர்கிட்ட பீன்ற நபர் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஏன்ற நபர் இவ்வளோ என்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது அவருடைய வாதம். அதே பீன்ற நபர் நான் 5,000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இது பிரதிவாதியுடைய வாதம். இப்படி இரு தரப்பினருடைய வாதம் மற்றும் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய எல்லாருடைய வாதத்தையும் நம்ம ப்ளீடிங்ஸ்னு சொல்லுவோம்.
இப்போ டிஸ்கவரினா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கவரினா வழக்குக்கு தொடர்புடைய சாட்சி, வழக்குக்கு தொடர்புடைய விவரம், இது எல்லாத்தையும் சேகரிக்கக்கூடிய செயல்முறையை தான் டிஸ்கவரின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ட்ரையல்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ரையல்னா விசாரணை. ப்ரொசீஜரல் லாவில் சொல்லியிருக்கிற மாதிரி விதிகள் படி தான் ட்ரையலை கண்டக்ட் பண்ணுவாங்க. விசாரணையை எப்படி நடத்தணுன்றதுக்கான விதிகள், நடைமுறைகள் மற்றும் சாட்சியை எப்படி விசாரிக்கணுன்றதுக்கான விதிகள் மற்றும் தரப்பினரிடம் கேள்வி எப்படி கேட்கணும், இதுக்கான எல்லா விதிமுறைகளையுமே ப்ரொசீஜரல் லாவில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தான் செய்வாங்க. அடுத்து அப்பீல்னா என்னன்னு பார்க்கலாம். அப்பீல்னா மேல்முறையீடு. நம்ம எந்தெந்த மாதிரி நேரங்களில் மேல்முறையீடு செய்ய முடியும், எந்தெந்த கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய முடியும், இது எல்லாத்தையுமே ப்ரொசீஜரல் லாவில் சொல்லியிருப்பாங்க. சப்ஸ்டான்டிவ் லாக்கும் ப்ரொசீஜரல் லாக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், கான்ட்ராக்ட் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், இதெல்லாம் சப்ஸ்டான்டிவ் லாக்கு கீழே வரும். ப்ரொசீஜரல் லாக்கு கீழே சிபிசி, சிஆர்பிசி, பாரதிய நாகரிக் சுரக்ஷித் சன்ஹிதா, இதெல்லாம் ப்ரொசீஜரல் லாக்கு கீழே வரும். சப்ஸ்டான்டிவ் லாவில் எதெல்லாம் குற்றம், எதெல்லாம் உரிமை, எதெல்லாம் கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜரல் லாவில் நம்மளுடைய உரிமைகள் மீறப்படும் போது நம்ம அதை எப்படி வாங்கிக்கணும், எந்த மாதிரி நம்ம கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும், இதுக்கான நடைமுறைகள் எல்லாத்தையும் ப்ரொசீஜரல் லாவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம உரிமையியல் நடைமுறை சட்டம் சிபிசியோடைய வரலாறு என்னன்னு பார்க்கலாம். 1859 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமையியல் நடைமுறை சட்டம் வழக்கத்தில் இல்லை. 1859 ஆண்டு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசு முதல் முறையாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமையியல் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாட்டுடைய எல்லா மாநிலத்திலையும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வித்தியாசமான சட்டங்களை தான் நடைமுறையில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 1859 ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் பல ஆண்டுகள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சட்டமானது 1908 ஆண்டும் மீண்டும் திருத்தி எழுதப்பட்டது. அப்படி திருத்தி எழுதப்பட்ட சட்டத்தை ஜனவரி 1, 1909 ஆண்டிலிருந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க. 1976 ஆண்டு, 1999 ஆண்டு மற்றும் 2002 ஆண்டில் திருத்தங்கள் மேற்கொண்டாங்க. சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற வழக்கில் அவங்க அப்படி மேற்கொள்ளப்பட்ட எல்லா திருத்தங்களுமே அரசியல் சாசனத்தின்படி சரிதான் செல்லும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம சிபிசியுடைய அப்ளிகபிலிட்டி பார்க்கலாம். அப்படின்னா உரிமையியல் நடைமுறை சட்டம் யார் யாருக்கு பொருந்தும், யார் யாருக்கு பொருந்தாதுன்னு பார்க்கலாம். உரிமையியல் நடைமுறை சட்டமானது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். ஆனால் இதில் விதிவிலக்கு யாரெல்லாம் அப்படின்னா ஜம்மு, காஷ்மீர், நாகாலாந்து மற்றும் மலைவாழ் மக்கள், இவங்களுக்கெல்லாம் சிபிசி பொருந்தாது. ஆனால் சிபிசியில் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த மாநில அரசானது ஒரு அரசாணையை பிறப்பிச்சு இவங்களும் இப்போது சிபிசியின் படி வழி நடக்கணும்னு சொன்னால் அது பொருந்தும். அடுத்து காம்போசிஷன் ஆஃப் சிபிசி பார்க்கலாம். அதாவது உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் என்னென்ன மாதிரி விதிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 11 பகுதிகள் இருக்குது. அந்த 11 பகுதிகளில் 158 செக்ஷன் பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றும் முதல் ஷெட்யூலில் 51 ஆணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சிபிசியில் இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் பார்க்கலாம். சூட்டு, அதாவது உரிமையியல் சார்ந்து நம்ம தொடரக்கூடிய எந்த ஒரு வழக்கையும் சூட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து பிளெயின்டிஃப், அதாவது வாதி. எந்த ஒரு நபர் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி தனக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் வழக்கு தொடர்கிறாரோ அவரை தான் பிளெயின்டிஃப்னு சொல்லுவோம். அடுத்து டிஃபெண்டன்ட்னா யாரு? டிஃபெண்டன்ட்னா பிரதிவாதி. பிரதிவாதினா வாதியானவர் எந்த ஒரு நபர் மேலே வழக்கை தொடர்கிறாரோ அவர் தான் பிரதிவாதி. பார்ட்டி, அதாவது தரப்பினர். அந்த வழக்கு தொடரக்கூடிய பிரதிவாதியோ அல்லது வாதியோ தனிநபராக தான் இருக்கணும்னு இல்லை. அது ஒரு தரப்பினராக கூட இருக்கலாம். அதாவது 4-5 பேர் சேர்ந்து கூட இருக்கலாம். அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன், சட்டவரம்பு. ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம எந்த சட்டவரம்புக்கு உட்பட்டு வருகிறோமோ அந்த இடத்துல தான் நம்மளால் ஒரு சூட்டை ஃபைல் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஏன்ற நபர் பீன்ற நபர் தனக்கு பணம் தரணும்னு போய் நீதிமன்றத்தை நாடி ஒரு வழக்கை தொடர்கிறார் அப்படின்னா அவர் ஃபைல் பண்ணக்கூடியதை சூட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வழக்கை தொடர்ந்தவர் ஏ, அதனால் இவர் தான் வாதி. வழக்கு பீன்ற நபர் மேலே தொடர்ந்தாரு, அதனால் பீன்றவர் பிரதிவாதி. இப்போ நம்ம நீதிமன்ற நடைமுறைக்கு பயன்படக்கூடிய சில டேர்ம்ஸை பார்க்கலாம். கிளைண்ட் அப்படின்னா வாதுரை. வாதியால் கொடுக்கப்படக்கூடியது வாதுரை. இப்போ பிரதிவாதி கிட்ட இருந்து வாதி என்னென்ன கேட்குறாங்க, எதனால் கேட்குறாங்க, என்ன காரணத்துக்காக இந்த வழக்கை வாதியானவர் தொடர்கிறார் அப்படின்ற எல்லாத்தையுமே வாதுரையில் வாதி சொல்லி தான் கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ன்றது வாதியால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதுரைக்கு பிரதிவாதியுடைய பதிலுரை. அடுத்து இஷ்யூ. இஷ்யூன்றது
ஜட்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. வாதியோடைய வாதுரை, பிரதிவாதியுடைய பதிலுரை, இந்த ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறமா என்ன காரணத்துக்காக இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்க அப்படின்றத ஃப்ரேம் பண்ணுவாங்க ஜட்ஜு. அதுதான் இஷ்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, ஏன்ற நபர் பீன்ற நபர் கிட்ட 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, ஆனால் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி பீன்ற நபர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தா, பீன்ற நபர் வாதி, அவர் கொடுக்கக்கூடிய உரை வாதுரை, ஏன்ற நபர் அதுக்கு பதிலாக கொடுக்கக்கூடியது பதிலுரை. இந்த பணம் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றது தான் இஷ்யூ. அடுத்து ட்ரையல்ஸ், அதாவது விசாரணை. இந்த விசாரணையில் காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றது எல்லாத்தையுமே பற்றி விசாரிப்பாங்க. அதாவது வழக்கில் தொடர்புடைய விஷயத்தை விசாரிப்பாங்க. இந்த நேரத்தில் சாட்சிகளை கூப்பிட்டும் கேட்பாங்க. சாட்சிகள் இருந்தால் கூப்பிட்டு கேட்பாங்க. இரு தரப்பினருடைய வாதத்தையும் கேட்டதுக்கப்புறமா கோர்ட்லேருந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா தீர்ப்பு. அதாவது இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கப்புறமா கோர்ட்லேருந்து எல்லாத்துக்கும் தீர்வாக மொத்தமாக எழுதி கொடுக்கக்கூடியது தான் தீர்ப்பு. தீர்ப்பானது எவ்வளோ பக்கங்கள் வேணால் இருக்கலாம், ரொம்ப லாங்காகவும் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் கேஸையும் தாண்டி அதில் தொடர்பு இருக்கக்கூடிய ஃபேக்டை பற்றி நிறைய எழுதி இருக்கலாம். அடுத்து டிக்ரியும் கொடுப்பாங்க. டிக்ரினா தீர்ப்பாணை. தீர்ப்பாணையானது அதிகபட்சம் 2 பக்கத்தில் தான் இருக்கும். தீர்ப்பாணையில் சரியான முறையில் என்ன கொடுக்கணுன்றதை 2 பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜோடைய ஒப்பீனியனும் இருக்கலாம், ஆனால் தீர்ப்பாணையில் ஜட்ஜோடைய ஒப்பீனியன்லாம் இருக்காது. ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப லாங்காக இருக்கலாம், ஆனால் தீர்ப்பாணை குட்டியாக தான் இருக்கும்.